college secretary, principal, alumni secretary, president. Good morning to everyone. பிரின்சிபல் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லா பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ரொம்ப ஈகராக இருப்பாங்க. சார் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் படித்த கல்லூரியில் எனக்கு எடுத்த பேராசிரியர்கள் முன்னால் இப்போ சீஃப் கெஸ்டாக இருக்கிறது என் வாழ்நாளுக்கு எடுத்த மிகப்பெரிய பேர். அதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆர்கனைசர்ஸ்க்கும் மிக்க நன்றி. எவ்வளோ டைம் கிளாஸ் எடுத்திருந்தாலும் ப்ரொஃபஸர்ஸ் முன்னால் நிற்கிறது ஒரு பதட்டமாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க 9-3 பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கல்லூரி வந்து என்னை மட்டும் இப்படி டீனாக உருவாக்கினேன். என் கிளாஸில் கிட்டத்தட்ட 35 பேர் இருந்தோம். 35 பேரையும் டாப் மோஸ்ட் பொசிஷனில் கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி கடன் வந்து நாங்கள் எப்பவும் பட்டிருக்கிறோம். நாட் ஒன்லி இப்போ நான் ஒரு எம்ஜிஆர் பஸ்ஸில் டீனாக இருக்கிறேன் எம்சிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாரு, ஜட்ஜாக இருக்கிறார் நாகர்கோவிலில் இங்கே வந்திருக்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. 3 பேர் வந்து டிஎஸ்பியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வேலூர், ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் வந்து நார்த்தில் இருக்கிறாங்க. 3 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸில் இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னை இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு மேலே ஆண்டர்பிரனர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒருத்தர் ஸ்டெபிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒருத்தர் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த சேல்ஸ் கம்பெனி தஞ்சாவூரில் வச்சுருக்கிறாங்க. அது போக இன்னும் 2 பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களை எல்லாரும் வளர்த்து விட்டது வந்து காமராஜ் காலேஜ். இப்போ நாங்கள் வளர்ந்தோம். இப்போ எங்கள் பசங்க எங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி. இதுக்கு ஆர்ஜின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜில் படித்த படிப்பு தான் எங்களுக்கு. ஸோ மிக்க நன்றி. கல்லூரிக்கு நாங்கள் எப்பவும் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். அது போக இப்போ 32 மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்துலாம் அவ்வளோ வாங்கலை யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ உள்ள டீச்சர்ஸோட டெடிகேஷன் அதில் இருந்து தெரியுது. தேங்க்ஸ் டீச்சர்ஸ். அதுக்கடுத்து அமைதியாக இருந்தால் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, இப்போ நம்மகிட்ட இருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து மணியாக வேறு எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்கள்ட்ட டைம் கிடைக்கும். இப்போ எல்லாமே நியூலி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ப்ரொஃபஸர்ஸ் டைம் கிடைக்கும் போது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. இப்போ எங்களுக்கு எடுத்தது செல்வராஜ் சார் ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடி இப்போ இல்லை. ஆனால் நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் கூட அவர் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது கூட நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். அவங்க பையன் எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார், சார் இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறது டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் டைம் ஒரு ஃபோனில் ஒரு 1 minute or 2 minutes பேசினாலே அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பலனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்பு பிறகு வந்து 1993 நான் படிக்கும்போது படித்த சக நண்பர் அதில் பெருமிதம். ஒன்று எல்லாருக்கும் நம்ம இங்கே கூடியிருக்கிற ஒரே காரணம் வந்து காமராஜ் கல்லூரி அப்படிங்கிற மட்டும்தான். எல்லாரும் இங்கே படித்தது, இங்கே நம்ம வந்து பல்வேறு சூழ்நிலையில் நம்ம இங்கே பயிர்கின்றோம். ஆனால் இன்னைக்கு இந்த கல்லூரி வந்து பன்முகத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்லணும். நேக்கில் வந்து A+, அதுக்கடுத்தா வந்து 2024-25 வந்து தன்னாட்சி ஒப்புதல் பெற்றிருக்கோம். We have conferred with the autonomous status in the academic from 24-25. இந்த ஆண்டு 25-26 ஏற்கனவே வந்து நம்ம எம்சிஏ வந்து இந்த தென் தமிழகத்திலே AICTE அப்ரூவல் பெற்று நடைபெற்று வரும் எம்சிஏ பிரிவு நம்ம காலேஜில் மட்டும்தான். கலை அறிவியல் அதன் முழு முயற்சியாக இந்த ஆண்டு முதல் MBA-வும் துவங்கியுள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது கல்லூரியில் முன்னாள் விலங்கியல் துறை சார்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் மூலமாக இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ்
finally, I would like to thank each and every person associated with this event from the bottom of the heart. Thank you so much, Nandri Vanakkam. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த இனிய வேளையிலே ஒரு சிறு நம்ம கல்லூரி பற்றிய நிகழ்வு. நமது கல்லூரி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதால் சோசியல் மீடியாவில் சிறந்து வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கடந்த ஆண்டு முதல் காமராஜ் காலேஜ் அலுமினிக்குன்னு சொல்லி காமராஜ் காலேஜ் alumni.ac.in என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. அதில் அனைத்து உறுப்பினர்களையும் நமது கல்லூரியில் பயின்ற அனைத்து மாணவர்களையும் உறுப்பினராக்குவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகின்றோம். அதில் தாங்கள் இணைய வேண்டும் என்று இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். நமது கல்லூரி அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் இந்த இணையதளத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதையும் தாங்கள் பார்க்க வேண்டும். நமது கல்லூரி ஒவ்வொரு அடியடியாக எடுத்து வைத்த காலங்கள் போய் இன்று மிக பறந்து விரிந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு இப்பொழுது 46 பாடப்பிரிவுகள் நமது கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 9 ஆராய்ச்சி மையங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு உறுதுணையாக நமது கல்லூரி நிர்வாகம் சீரும் சிறப்புமாக அனைத்து மக்களையும் மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், மேலும் இங்கு முன்னாள் மாணவர்கள், இங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒன்றிணைத்து பல்வேறு புரோகிராம்களை ஒவ்வொரு ஆண்டும் துவங்கிக் கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 3 பாடப்பிரிவுகள் இங்கு துவங்கப்பட்டு வருகின்றன. அதற்கு முத்தாய்ப்பாய் விளங்கும் நமது கல்லூரி செயலாளர் திரு PSPKJ சோமு அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் விக்னேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தாங்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டுகிறோம். இறுதியாக நன்றி நவிழல். அதற்கு முன்னதாக அடுத்த நடைபெறவிருக்கும் நிகழ்வு நமது துறைவாரியான கூட்டம் நடைபெறும். துறைவாரிய கூட்டம் அரை மணி நேரம் தான். அதற்கு முன்னதாக முடித்துக் கொண்டு அனைவரும் நமது சுவாமி விவேகானந்த பிளாக், பழைய மெயின் பில்டிங், யூ பிளாக் கொண்டு எல்லாரும் வந்துருங்க. அங்க ஃபன் கேம்ஸ் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றியாக நமது கல்லூரி சுயநிதி பாடப்பிரிவில் முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். நமக்கு எழுத்தறிவித்த கல்லூரியின் 45வது ஆண்டு பழைய மாணவர் சங்க விழாவிற்கு நன்றி உரை வழங்கிட எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இறைவனுக்கும் எம் கல்விக்கண் திறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். இவ்விழாவில் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நமது கல்லூரி செயலாளர் திரு PSPKJ சோமு அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பழைய மாணவர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை நடத்துவதற்கான வழிமுறைகளை அவ்வப்போது கூறியும் பழைய மாணவர்கள் சங்க கூட்டம் நடக்கும் போது பல்வேறு ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கியும் இவ்விழா சிறப்பாக நடக்க ஊன்றுகோலாக இருந்த நம் கல்லூரி சங்க மூத்த உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார் அண்ணன் மற்றும் திரு குருசாமி அண்ணன் அவர்களுக்கும் நம் கல்லூரி புரவலர் மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் கே பானுமதி அவர்களுக்கும் சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையிலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த நம் சிறப்பு விருந்தினர் நம்முடைய கல்லூரி முன்னாள் மாணவர் முனைவர் டி பிரபு, டாக்டர் MGR எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை அவர்களுக்கும் முன்னாள் மாணவியும் தொழிலதிபருமான திருமதி எம் அருணா சங்கீதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசினை வழங்கிய முன்னாள் மாணவர் திரு ஏ பரமகுரு ராஜா, மேனேஜிங் டைரக்டர் அகரம் பெயிண்ட்ஸ் அவர்களுக்கும்
ராஜலட்சுமி என்டர்பிரைஸ் அவர்களுக்கும், ஆண்களுக்கு மிஸ்டர் எம் முத்துக்குமார் பிசினஸ்மேன் ஈரோடு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 3ஆம் பரிசுக்கான 1/4 கிராம் தங்க நாணயம் வழங்குபவர் பெண்களுக்கு முதல்வர் முனைவர் டாக்டர் கே பானுமதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்களுக்கு மிஸ்டர் எஸ் சரவணகுமார் முன்னாள் கணினி அறிவியல் துறை மாணவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்காக 4ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசுக்கான 10 கிராம் முதல் வெள்ளி நாணயம் வழங்குபவர் மிஸ்டர் எஸ் சரவணபாபு முன்னாள் கணினித்துறை மாணவர், திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆண்களுக்கான 4வது பரிசான 10 கிராம் வெள்ளி நாணயம் வழங்குபவர் மிஸ்டர் சக்திவேல் முன்னாள் ஆங்கிலத்துறை மாணவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 5ஆம் பரிசுக்கான 10 கிராம் சில்வர் காயின் வழங்குபவர் டாக்டர் ஏ மதனகோபால் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 6வது இடத்திற்கான 7 கிராம் வெள்ளி நாணயம் வழங்குபவர் மிஸ்டர் PSA மகிழ்வன் ரூபஸ் முன்னாள் இயற்பியல் துறை மாணவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 7வது பரிசான 7 கிராம் வெள்ளி நாணயத்தை முன்னாள் முனைவர் டாக்டர் ஜே பூங்கொடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 8வது இடத்திற்கான 5 கிராம் வெள்ளி நாணயத்தை வழங்குபவர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் சரவணன் ட்ரேடர்ஸ். மேலும் 9வது இடத்திற்கான 5 கிராம் வெள்ளி நாணயத்தை வழங்குபவர் ரமேஷ் பாபு அவர்களுக்கும், 10வது இடத்திற்கான 5 கிராம் சில்வர் காயின் வழங்குபவர் டாக்டர் ஏ கலையரசி மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திரு பரம்பூர் ராஜா அவர்களுக்கு மாரத்தானுக்கான சுமார் 15,000 ரூபாய் பரிசினை அன்பளிப்பாக அளித்துள்ளார் என்பதை இந்த இடத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மிஸ்டர் கார்த்திக் செல்வன் டெப்யூட்டி செக்ரட்டரி அவர்கள் மதிய உணவுக்கான பொருளுதவி அளித்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மிஸ்டர் குருசாமி சார் அவர்கள் ரூபாய் 2,000க்கான ரொக்க பரிசை வழங்கியுள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 30 வயதுக்கு மேற்பட்டு கலந்து கொண்ட வெற்றி பெற்றவர்களுக்கு டாக்டர் கலையரசி அவர்கள் சிறப்பு பரிசினை அளித்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காலை நடைபெற்ற மராத்தான் போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி, காட்டுநாயக்கன்பட்டி, தஞ்சாவூர் என பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆர்வமுடன் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும், அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இங்கு அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் பல்வேறு துறையை சார்ந்த பணி ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவில் அனைத்து துறை பழைய மாணவர்கள் கலந்து கொள்ளவும், துறை சார்ந்த பழைய மாணவர்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்துள்ள துறை தலைவர்கள் மற்றும் துறை பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அலுவலக நண்பர்கள், பத்திரிகை நிருபர்கள், காவல்துறை நண்பர்கள், காட்சி தொடர்பியல் மாணவர்கள், மேலும் மினி மாரத்தான் போட்டியினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும், நம் விளையாட்டுத்துறை தலைவர் திரு ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், அதில் கலந்து கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கும், மாணவ சங்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடக்க பல முயற்சிகளை மிகுந்த ஆர்வமுடன் செய்து கொடுத்துள்ள முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இதற்கு இந்த இனிய வேலையிலே ஒரு வேண்டுகோள். கடந்த 2026ஆம் ஆண்டு முதல் நமது கல்லூரியில் ஒவ்வொரு துறையின் சார்பாக அலுவலக இன்டராக்ஷன் மீட்டிங் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் என்னவென்றால், படித்து முடித்து சென்ற நீங்கள், நாம் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்றோம். நாங்கள் நேரடியாக தற்போது பயிலும் மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி தான் இது. தங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களால் இந்த கல்லூரிக்கு வர முடியுமோ அதை அந்தந்த துறை ஆசிரியரிடம் தெரிவித்து நமது தற்போது மாணவர்களை ஊக்குவிக்குமாறு இந்த இணைய வேலையில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஏற்கனவே இந்த கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பல பேராசிரியர் விழாவிற்கு வருகை தந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் தாங்கள் இந்த கல்லூரிக்கு தங்கள் ஆக்கம ஊக்கமை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இறுதியாக தேசிய கீதம்.
தற்பொழுது துறைவரையான கூட்டம் அந்தந்த துறையிலே நடைபெறும்.